கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இன்னும் சில நாட்கள் தான் புதிய வருடத்திற்குள்ளே நாம் போவதற்கு இருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் புது வருஷத்தில் 1ஆம் தேதி சாயங்காலம் 5:30 மணிக்கு, 31ஆம் தேதி அல்ல, 1ஆம் தேதி புது வருஷம் பிறந்த உடனடியாக அந்த மாலை பொழுது ஆண்டவரோடு செலவழிக்கும்படிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். தீர்க்க தரிசன திருவிழா ஜனவரி 1ஆம் தேதி சாயங்காலம் 5:30 மணிக்கு சோழிங்கநல்லூர் பகுதியில் இருக்கிற சேக்ரட் ஹார்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மைதானத்தில் வைத்து நடக்க இருக்கிறது. ஸோ காலையில் நீங்கள் உங்கள் ஆலயத்துக்கு போகலாம். பகலில் நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்து ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு எழும்பி 5:30 மணிக்கெல்லாம் அந்த மைதானத்தில் முன் வரிசையில் நீங்கள் அமர்ந்து புதிய வருஷத்தில் கர்த்தர் உங்கள் குடும்பங்களுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார், உங்களுடைய வியாபாரத்தில் என்ன காட்ஸ் பிளான் என்ன, இதெல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வருஷத்தை தொடங்குவதற்கும் இந்த நாளை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுதே அதற்காக ஆயத்தமாகுங்கள். கேலண்டரை எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மெமரி போட்டு வச்சுருக்கங்க, மறந்துடாதீங்க. நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கிறது. 1ஆம் தேதி என் இயேசுவோடு அந்த மாலை பொழுது கழிப்பதற்கு ஆண்டவர் உங்களை வரவேற்கிறார். எடுத்து வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியே சொல்லுகிறது: பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அவனை விடாதிருப்பான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அப்படின்னா, சின்ன வயசிலிருந்தே உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராக, வசனத்திற்கு நேராக நீங்கள் நடத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ தான் அவன் முதிர் வயதிலும் அதை கடைபிடிப்பானாம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5ல் வளையாதது 50ல் வளையாது. 5ல் வளைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, 10ல் வளைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் 50 வயசானாலும் அவனுடைய சரீரம் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும், வளையும். சிலருக்கு கழுத்து திரும்பாது, சிலருக்கு முதுகு பெண்டாகாது. ஸோ இதெல்லாம் ஏன்னா நீங்கள் வளைச்சிக்கிட்டே இல்லாததுனால தான், அப்படியே இருந்த இருப்பில் இருக்கிறதுனால தான் அதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி போயிருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்தணுமா. உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்களுடைய குட்டி மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து வசனத்தை சொல்லி வளருங்க. அந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை ஒரு சாட்சியாய் அமையட்டும். போதனை இல்லாமலே உங்களுடைய சாட்சி உள்ள நடக்கையை கண்டு உங்களுடைய பிள்ளைகள் ஆதாயப்படுத்தப்படுவார்களாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகளை கண்டிக்க நீங்கள் ஒரு நாளும் மறவாதிருங்கள். பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளை நீங்கள் கண்டிக்கலாம், பிள்ளைகளை அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை நான் பிள்ளையை அடிக்க விரும்பலை, நான் அன்பால் என் பிள்ளைகளை திருத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் பிள்ளைகளை நீங்கள் திருத்தணும், பிள்ளைகளுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கணும். அந்த பிள்ளைகளை கேட்டால் சொல்லணும், ஆண்டவருக்கு அடுத்தபடியாக எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு ரோல் மாடல்னு சொல்லத்தக்கதாக ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை பெற்றோர்கள் வாழட்டும். அதை தொடர்ந்து பிள்ளைகள் அதை எடுத்துக்கொண்டு ஓடட்டும். இப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய விதத்திலே அவனை நடத்து என்று சொல்லுகிறார். அப்படின்னா இந்த பிள்ளையாண்டானுடைய எதிர்காலத்தை குறித்து உன்னிடத்திலே கணக்கு கேட்பார் என்று அர்த்தம். இவனை நீ எப்படி வளர்த்த, உனக்கு ஒரு நல்ல மகளை கொடுத்தன, நல்ல மகனை கொடுத்தன, அந்த பிள்ளையை நீ எப்படி வளர்த்த, எப்படி அந்த பிள்ளையை நீ கோட்டை விட்ட, எப்படி அந்த பிள்ளை உலகத்திற்கு பின்னால் போகிறதற்கு நீ எப்படி காரணமாக இருந்தாய், எப்படி நீ அஜாக்கிரதையாக இருந்தாய், எப்படி நீ ஜபிக்காதவனாக இருந்தாய். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலனே உன்னை மனுபுத்திரனுக்கு காவலாளனாய் வைத்தேன். அப்படின்னா குடும்ப தலைவன் அந்த குடும்பத்தரை ஜப கோபுர பணியை செய்து, அப்படின்னாச்சுன்னா நல்லா ஜபிச்சு ஆண்டவருடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே வைக்க அவன் கடமைப்பட்டிருக்கிறான். அவன் ஒரு காவலாளி, ஒரு வாட்ச்மேன் மாதிரி இருந்து அவனுடைய குடும்பத்தை, அவனுடைய மனைவி பிள்ளைகளை அவன் பராமரிக்க, பாதுகாக்க, காவல் கோபுர பணியை செய்ய அவன் கடமைப்பட்டிருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அதில் நீங்கள் தவறி இருந்தீங்கன்னா, இன்னைக்கு பிறகு அந்த ஜப கோபுர பணியை, அப்படின்னா அந்த ஜபத்தில் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிற பணியை நீங்கள் செய்யணும். யோபு ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி அதிகாலையில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக
தனித்தனியாக பாவ நிவாரண பலி செலுத்தினானா. அப்படிப்பட்ட பொறுப்புள்ள தகப்பனாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை எதிர்பார்க்கிறார். உங்கள் பிள்ளைகளை நல்லா ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் நடத்துங்க. களியாட்டங்களுக்கு விலக்கி உங்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக அவர்களை நடத்துங்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அவர்கள் முதிர் வயதிலும் வாழ்வார்கள், தீர்க்காயுசோடு வாழ்வார்கள். முதிர் வயதிலும் புஷ்டியும் செழுமையுமாயிருப்பார்கள், கர்த்தருக்கு சாட்சியாயிருப்பார்கள் என்று சொல்லி இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்காக ஜெபிக்க ஏவுகிறார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. பிள்ளைகளை வளர்க்க இந்த பெற்றோருக்கு கற்றுத்தாரும். பிள்ளைகளுக்கு நற்சாட்சியாக இருக்கிற இடத்துல மாற்றத்தை கொண்டு வாரும். பிள்ளைகளுக்கு வேதத்தை சொல்லி வளர்க்க இவர்களுக்கு வேதத்தை கற்றுக்கொடும். பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுக்க இவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்து இவர்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே நடத்துகிற பொறுப்புள்ள பெற்றோராய் இவர்களை அபிஷேகம் பண்ணுகிறேன். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கண்ணீரோடு இருக்கிற இந்த பெற்றோருக்கு இவருடைய எதிர்காலத்தை கர்த்தர் பிரகாசமாய் மாற்றித்தாரும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாய் மாறட்டும். அவர்கள் ஆவிக்குரிய ரீதியாகவும் பிரகாசமாய் மாறட்டும். உலக ஆசீர்வாதங்களிலும் பிரகாசமாய் மாறும்படிக்கு நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து நடக்கிற ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இவர்களை நடத்தி ஆண்டவரே முடிவிலே இவர்களை பரலோகத்திலே நீர் கொண்டு வந்து சேர்ப்பீராக. பிள்ளைகளை பரலோகத்திலே சேர்க்கிற பொறுப்பு இந்த பெற்றோருடையதாக இருக்கிறபடியினாலே முதிர் வயதிலும் அவர்கள் கடைபிடிக்கும்படி இந்த சின்ன வயசில் பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்துகிற கிருபைகளையும் ஞானத்தையும் இவர்களுக்கு தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.